மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் இருக்கிறார். வேங்கவேல் பிரச்சனை என்ன என்று இதுவரையிலும் கேட்டது கிடையாது. வேங்கவேல் பிரச்சனை அப்படி நடந்ததா என்று கூட சந்தேகம் வந்திருக்கும் அவருக்கு. இன்று மதுரையில் பாஜக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விசிக தலைவர் திருமாவளவனை விமர்சித்துள்ளார். 10 லட்சம் ரூபாய், ஆனா சாதாரணமா ஒரு ஆக்சிடென்ட் அதுல இறந்து போனா 3 லட்சம் ரூபாய். இப்ப தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, கள்ளசாரியம் குடிச்சு செத்து போனா பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் ஒரு பெரிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை. நமது பேராசிரியர் பேசும்போது சொன்னார்கள், தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை தவிர இன்னைக்கு தட்டி கேட்கின்ற வேற எந்த தவறையும் தட்டி கேட்கின்ற இடத்தில் யாரும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு யார் கூட்டணியில் இருக்கிறார்கள்? மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் இருக்கிறார். வேங்கவேல் பிரச்சனை என்ன என்று இதுவரையிலும் கேட்டது கிடையாது. வேங்கவேல் பிரச்சனை அப்படி நடந்ததா என்று கூட சந்தேகம் வந்திருக்கும் அவருக்கு. ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் பரவாயில்ல, ஒருத்தர் ஊடைய சத்தம் போட்டிருக்கிற சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இடது கம்யூனிஸ்ட் முத்தரசன் அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு தவறு நடக்கும் போது தட்டி கேட்கிறார் என்று சொன்னால் அது ஒரு நல்ல விஷயமாகத்தான் இருக்கு. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லை என்று யாருக்குமே தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த விஷயத்தையும் அவர்கள் கையில் எடுக்கிறது இல்லை. காவல் நிலைய மரணங்களாக இருந்தாலும் சரி, கள்ளச்சாராய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன நடப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. கேட்டால் கூட்டணியில் இருக்கிறார்கள். நான் இன்றைக்கு மதுரையிலிருந்து சொல்லிக் கொள்கிறேன், உறுதியாக சொல்லுகிறோம், 2026 பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமுடைய கூட்டணியும் நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பப்படும். அதற்கான ஆர்ப்பாட்டத்தின் அச்சாரம் தான் இந்த மதுரை மண். மதுரையை சுற்றி தான் இன்னைக்கு எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.